இந்த ஆலியார் இந்த இடத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு வேலை செய்யறது அப்படிங்கிறது இந்த மலை அப்படின்னா, இந்த மலை இந்த மலை இதுக்கு மேல இந்த மலையை ஒட்டி இருக்கிற பகுதிகள் எல்லாமே வால்பாறை, அதே மாதிரி இந்த பக்கம் திருமூர்த்தி மலை, இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாமானியமா யாராலையும் அறிய முடியாது. எனக்கு இந்த மலையை பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிற இடம். அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மலையை ஈர்த்து கூட ஒரு மனிதனை உடலை கூட கரைச்சு கூட உள்ள அந்த மலை வாங்கிக்கும். அவ்வளவு பெரிய ஈர்ப்பு கொண்ட தன்மை கொண்ட ஒரு வீரியமான சக்தி கொண்ட மலைகள்ல இந்த மலைகள் ஒண்ணு. மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல ரொம்ப அதிதீவிரமான இடம் தாண்டிக்குடி, பன்றிமலை, அங்க இருக்கிற பூம்பாறை பக்கத்துல இருக்கிற அந்த பக்கம் இந்த மலை, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு மலைகள். இந்த மலைகளுக்குள்ள தேவையில்லாத ஆட்களை அவ்வளவு சாமானியமா தவம் செய்ய வச்சிடாது. அந்த மலையோட அனுமதியும் பிரபஞ்சத்தோட அனுமதி இருக்கும் பட்சத்துல தான் நிறைய பேர் அங்க உட்காந்து தவம் பண்ண முடியும். அதே நேரத்தில் அந்த மலையை பத்தி முழு ரகசியம் தெரியறதுக்கும் அப்படிதான் தெரியும். நிறைய பேருக்கு அந்த மலைக்கு போகலாம், அந்த மலையை பற்றி ஒரு செயல் அந்த தியானத்துக்குள்ள பார்க்கலாம், ஆனா முழு வடிவத்தை அறியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கும். அந்த மலை அந்த மாதிரி ஒரு செயலை எப்ப ஏற்படுத்துதோ அதுதான் அதுக்கு காரணம். உங்கள்கிட்ட ஆரம்பத்துல நான் சொன்னதுதான், உங்க உடல்ல ஒரு மாற்றம் எப்ப ஏற்படுதோ, உங்களுக்கு ஒரு விழிப்புத்தன்மை எப்ப ஏற்படுதோ, எப்ப நீங்க தியானத்துல ஒரு பருவ மாற்றத்தை அடைஞ்சிருக்கிறீங்களோ, எப்ப உங்களை நீங்க உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கோ, எப்ப உங்களையே ஒரு துணியா துவைச்சு காய வச்சு அதை நீங்களே மடிச்சு பத்திரமா அந்த துணியை பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பை எப்போ உருவாக்கியிருக்கீங்களோ, அப்ப இந்த மலையோட தன்மையை பற்றி உங்களுக்கு காட்டி கொடுக்க பெரிய வாய்ப்பு இருக்கு. இந்த மலையில அதிதீவிரமா என்னன்னா, ஒரு நாள் இந்த மலைக்கு எனக்கும் நடந்த ஒரு இன்சிடென்ட். இந்த மலையை நான் சந்திக்க வர்றதுக்கு ஏறத்தாழ 40 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 40 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இந்த மலையை நான் சந்திச்சிருக்கேன். அப்ப 40 ஆண்டுகள் வரைக்கும் இந்த மலையை சந்திக்கிறதுக்கு அனுமதி இல்லை, நான் சந்திக்க கூடாது, இந்த புரிதல் எனக்கு ஏற்படாது. நான் தியானத்துக்குள்ள பல்வேறுபட்ட நகரங்களுக்கு, பல்வேறுபட்ட இடங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் தியானத்துல ஒரு வடிவத்துல நமக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டில் இருக்கிற எங்கெங்கெல்லாம் ஜீவசமாதி இருக்கு, எங்கெங்கெல்லாம் தியானம் சித்தர்கள் உட்கார்ந்து பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி இடங்களுக்கு போகணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு உள் உணர்வு தூண்டப்பட்டு நமக்கு போகும்போது, அந்த இடத்துக்குள்ளேயும் எந்த இடத்துக்கு நாம போகப்படணுமோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் நம்மள அனுமதிய அந்த உள் உணர்வு ஏற்படுத்தினுச்சு. இந்த உள் உணர்வு அப்படிங்கிறது என்ன பொருள் வச்சு சொல்றோம்னா, மருத்துவ ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் இதை அவங்க புரியறது ரொம்ப கடினம். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த உணர்வுகள் அவனுக்குள்ள பர்சனல், இதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க நல்லவங்களா வாழ்ந்தா உலகத்துக்கு நன்மைங்கிறதோட உங்களுக்கு நன்மைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான செயல் வடிவம். அப்ப தனக்குள்ள மாற்றம், தனக்குள்ள செயல், தனக்குள்ள இருக்கிற தியானம், அதுக்குள்ள இருந்து இருக்கிற ஏற்படுகின்ற அந்த உள் உணர்வுங்கிறது ஒரு உயிர், நம்மளுடைய உயிரோடைய அந்த வெளிப்பாடு. அது ஒரு செயலை உருவாக்கி கொடுக்கும். அப்ப இந்த இடத்துக்குள்ள பல ஆண்டுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாத பட்சத்துல முதல் முறையாக எனக்கு திருமூர்த்திக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்க திருமூர்த்தி மலைக்கு போனீங்கன்னா அது ஒரு சுற்றுலாத்தலம், அதுல இருக்கிற பால்ஸ் அதுதான் செயல்பட முடியும். நான்லாம் அந்த மலைக்குள்ள 1 மணி நேரம் உட்காந்தேன்னா சீரியஸா கரைஞ்சாலும் கரைஞ்சு போயிடுவேன். இதுதான் எனக்கு அந்த மலைக்கு இருக்கிற உண்மையான செயல். நீங்க வடலூர்ல அவர் மறைஞ்சு போயிட்டாருன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இந்த ஊர்ல முதல் தடவை வந்துட்டேன், 2வது தடவை வந்துட்டேன், 3வது தடவை இந்த ஊர்ல உட்காந்து இந்த மலையை பார்த்து உட்காந்து தியானம் பண்ணும்போது எனக்கு அந்த உள் உணர்வு, உள்ள இருக்கிற என் உடலுக்குள்ள இருக்கின்ற அந்த உயிர்த்தன்மை, இதை பார்த்து இன்னும் கொஞ்சம் டீப்பா தியானம் பண்ணனா இந்த மண்டை ஓட்டுக்காரன், இந்த உடல், இந்த ஆன்மா அருங்கோண சக்கரம், இந்த 3 வேளை தியானம் இதெல்லாம் நடக்காது. நீ இந்த மலையோட மலையா போயிடுவ, நீ செய்யற எந்த பணியும் செய்ய முடியாது.
உன்னுடைய சுயநிலைவை நீ இழந்துருவ. நீ இந்த மாதிரி ஒரு பணி செய்யறல்ல, அது எல்லாமே சப்ஜாடா மாறி போயிடும். கம்ப்ளீட் டோட்டல் நீ என்ன பண்ணுவனா, உன்னை இந்த உலகத்திலேருந்து அப்புறப்படுத்திடுவ. நீ டோட்டல் மௌனத்துல இந்த உலகத்துக்கு உனக்கு இல்லாத மாதிரி விடுபட்டு போயிடுவ. அந்த வாய்ப்பை நீ உருவாக்கணும்னா இந்த மலையை கவனிச்சு நீ தியானம் பண்ணு. இல்ல அந்த வாய்ப்பை நான் உருவாக்கல, கொஞ்ச நாள் இந்த மக்களோட தொடர்புல இருக்க போறேன், நான் ஒரு பணி செய்ய தான் வந்திருக்கிறேன், உனக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு பணி கொடுத்துருக்கு. இந்த தியானங்கிறது மற்றவங்க யாருக்கிட்டே போய்கிட்டு ஒரு ஆன்லைன்ல வாசி வகுப்பையோ இல்லை நேரடி வகுப்பையோ ஒரு 10 வகுப்புக்கு போயிட்டு 11வது வகுப்புல தனிப்பட்ட முறையில் 4 மாணவர்களை சேர்த்துட்டு கிளாஸ் எடுக்கிறது, தீட்சை கொடுக்கறதெல்லாம் எனக்கு கொடுக்கப்படலை. என் தாய் மீது ஆணையாக இந்த வேலை என்பது என் உயிர் துளி விழித்து என்னை அறியாம பிரபஞ்சத்திலிருந்து வழங்கப்பட்டது. இந்த தியானம் எல்லாராலும் எல்லா செயல்லையும் கொடுக்க முடியாது, எடுக்க முடியாது. இது பலமுறை சொல்லியிருக்கேன். நம்ம யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு ஒரு வாத்தியார் டீச்சர் மாதிரி தியான வகுப்பை பண்ண முடியாது, செய்ய முடியாது. செய்யறதுக்கான செயலாக்கம் இல்லை. அது கிளியரா புரிஞ்சுக்கணும். அது அப்படி இல்லை. அப்ப இந்த காலத்துல இந்த சூழல்ல உன்ன மாதிரி ஒரு மடையனை, உன்ன மாதிரி ஒரு கிறுக்கனை, உன்ன மாதிரி ஒரு சுயநலமா வாழ்ந்த ஒரு மனிதனை ஒரு மேல்நிலைக்கு மாத்தி ஒரு தியானம்ங்கிற ஒரு அரிய வகை பொக்கிஷத்தை கொடுத்ததுக்கு காரணம், நீ கடவுளை பார்க்கணும், வாழை பரமேஸ்வரியை பார்க்கணும், உனக்குள்ள ஆனந்தத்தை பார்க்கணுங்கிறதெல்லாம் தாண்டி எத்தனையோ ஆன்மாக்கள், எத்தனையோ உயிர் துளிகள் தன்னை யாருன்னு தெரியாம, தன்னுடைய விலாசத்தை தெரியாம தொலைச்சிட்டு நிக்கிற ஒவ்வொரு செயலுக்குள்ளேயும் அவனுடைய கர்ம வினை, அவனுடைய நோயில அவன் எவ்வளோ துயரத்துல இருக்கிறான். அப்போ உன்னுடைய அனுபவத்துல அவனோட நீ பிரயாணிக்கும் போது, ஒரு செயல், ஒரு விவாதம் நடத்தும் போது, உனக்கு ஒரு தியானமா ஒரு செயல் வடிவம் கொடுக்கும் போது, அந்த ஆன்மா விழிப்படைகிறதுக்கோ இல்லை அந்த ஆன்மா தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பயணத்தை பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியுங்கிறதுக்காகத்தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை உனக்கு கொடுக்குறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒரு தனிப்பட்ட முறையில நீ பெரிய சாமியார், பெரிய சித்தர், இந்த ஸ்ரீ ஓம் அது இது லொட்டு லொஸ்கு இதெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சு போடுவோம் அப்படிங்கறத பிரபஞ்சத்தோட செயல். இதெல்லாம் எவன் பண்ணுவான்னா, எவனாவது ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருப்பான். தியானம் உண்மையா தெரிஞ்சவன். அகத்தியர் போகர் அப்படின்னு பேரை சொல்றதுக்கு உண்மையிலேயே அகத்தியர் பேரை சொன்னா என்ன ஆகும், போகர் பேரை சொன்னா என்ன ஆகும்? தமிழ்நாட்டில் இந்தியாவில் அகத்தியர் போகரை பார்க்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு ஆற்றலுக்குள்ள என்ன வழிபாடு இருக்கு, என்ன செயல் இருக்கு, அதுக்குள்ள என்ன டெப்தான ஒரு செயல் இருக்குங்கிறதெல்லாம் அறிய முடியாது. அது ரொம்ப ஒரு மனிதனை குலைச்சு போட்டுரும், ஒரு மனிதனை அப்படியே சுருட்டுரும். ஒரு பாம்பு சுருண்டு படுத்து கிடந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி சுருட்டி போட்டுரும். ஒரு ஆற்றல்ங்கிறது, ஒரு பேராற்றல்ங்கிறது உயிர் மேல் நோங்குனா அவ்வளவுதான், கிறுக்காயிருவோம், ஒரு மாதிரி நிலைக்கு கொண்டு போயிடும். அப்படியாப்பட்ட செயல் வடிவத்துக்குள்ள இருக்கிற ஒரு செயலை சமன்படுத்தி சித்தம் கலங்கிராம, அந்த செயல் வடிவத்துல வேற மாதிரி போயிடாம, அவனுக்கு ஏதாவது ஒரு சித்து கிடைச்சிடாம, சித்து கிடைச்சிச்சுன்னா அவன் அவ்வளவுதான். இந்த சாமியார் ரொம்ப விசேஷமான சாமியார், குழந்தை வேணும்னா இவரை பிடிச்சுக்கோங்க, இது வேணும்னா அவரை பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லி உன்னை வாழ்க்கையில உருப்படவே விட மாட்டாங்க. கடைசி வரைக்கும் ஒரு 4 பக்தர்களை வச்சு நீ டோக்கன் போட்டுக்கிட்டு ஒரு ஆசிரமத்தை நடத்திக்கிட்டே கிடக்க வேண்டிதான். அதெல்லாம் போயிடாம ஒரு தவத்துல மேல்நிலையை அடையிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்து, அந்த செயல்லையும் ஒரு மனிதன் கலங்கி போயிடாம தெளிந்த நீரோடையா இருந்து இந்த தவத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பே பல செயல்களை இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி உடல்ல இருக்கிற ஒருத்தனை ஒரு செயல் வடிவம் செய்யணும்னு தான் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. அப்ப டெப்தான சில இடங்கள் இருந்து, டெப்தான சில இடங்களை நமக்கு அறிந்து, அந்த இடத்துக்குள்ள நம்மளே நினைச்சாலும் நானே நினைச்சாலும் தியானம் பண்ண முடியாது. ஏன்னா அடிப்படையாகவே என்னுடைய வேலை அப்படியே கம்ப்ளீட்டா நின்று போயிடும், பண்ணவே முடியாது, அப்படியே மாறி போயிடும். அப்ப அவங்க பக்குவப்படுத்தி, ஆசைப்பட்டுறாத, கற்பனையில ஆழ்ந்து போயிடாத, பல செயல்களை பார்த்து நீ ஒரு மாதிரி ஆயிராத அப்படிங்கிறத பக்குவப்படுத்தி ஒரு செயல் வடிவத்துக்குள்ள கொண்டு வந்து ஒரு செயலாக்கத்தை உருவாக்கி இருக்காங்க. அப்ப இந்த மலைக்குள்ள எவ்வளவு பெரிய ஈர்ப்பு இருக்கும்னு பாருங்க, எவ்வளவு பெரிய செயல் வடிவம் இருக்குன்னு பாருங்க. இந்த மலை என்னுடைய உயிர் துளிக்கு ரொம்ப நெருக்கமான மலை. என்னுடைய உடலுக்குள்ள இருக்கிற உயிர் துளி மாதிரியே
சக்தி வாய்ந்த உயிர் துளிகள் நேச்சராகவே இந்த மலையில இந்த இடத்துல இருக்கு. அதுங்கெல்லாம் அப்படி ஒரு செயலை செஞ்சிடும். அப்படி ஒன்றும் அடுத்த ஸ்டெப்பு வைக்க முடியாது. ஒவ்வொரு முறையும் இங்க நீங்க இப்ப இருக்கும்போது, நான் தனிமையில இருக்கும்போது நகர முடியாது, ஒரு மாதிரி பண்ணிரும். இந்த கன்சீவா இருக்கிற பொண்ணுக்கு வந்து எப்போ வேணாலும் மயக்கம் வரும், எப்போ வேணாலும் வயிற்று வலி வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த செக் போஸ்ட் வரைக்கும் கூட என்னால் போக முடியாது, மடக்கி போட்டுரும். அப்படியாப்பட்ட ஒரு செயல் வடிவத்துக்குள்ள இந்த இடம் எப்படியாப்பட்ட இடம்னு பாருங்க. அப்ப இந்த மாதிரி இடத்துக்குள்ளெல்லாம் எவ்வளவு பெரிய பூர்வ ஜென்மத்தோட ஒரு செயல் இருந்ததுனாலதான் இந்த இடத்துக்குள்ள ஒரு ஆசிரமம்லாம் இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஆசிரமத்தில் அவர் சமாதியா இருக்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அவர்லாம் எத்தனையோ ஜென்மத்தில் செய்த புண்ணியம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆன்மா எத்தனையோ தொண்டுகளை செஞ்சு 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 இந்த இடத்துக்குள்ள எல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. இந்த இடத்துக்குள்ள எல்லாம் சமாதியெல்லாம் ஆகவே முடியாது. என்ன பொறுத்தளவுக்கு ஆகிறது ரொம்ப கடினம். இந்த இடத்துக்குள்ள உட்காந்து தியானம் பண்றது கடினம். ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு செயல், அவ்வளோ ஈர்ப்பு கொண்ட இடம், ரொம்ப ஈர்ப்பு கொண்ட இடம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு இடம். அந்த இடத்த அறியறதே ரொம்ப கடினம். அப்ப அதை பத்தி தெரிஞ்சும் அதை போய் ஏன் இன்னும் டெப்தா ஏன் உரை நிகழ்த்தாம இருக்கோம்னா, நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மலை ஏறுறது ஒரு ரகம், இந்த ட்ரக்கிங் போற மாதிரி ஒரு வேலையை செய்வாங்கல்ல, அந்த மாதிரி இந்த தியானம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மலைக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னார்ல, ஓடி போய் அங்க உட்காருவோம், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு ஒரு விஷ பயிற்சியை மக்கள் பண்ணி போடுவாங்க. அதுக்காக தான் சில இடங்களை பத்தி நம்ம முழு உரைகளை நகர்த்த முடியல, ஒரு செயல் வடிவம் செய்ய முடியல. அதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற உண்மை செயல். நம்ம இந்த இடத்துக்குள்ள இருக்கும்போது ஒரு வடிவத்தில் இருக்கிறோம், இந்த இடத்த கலைச்சிட்டு நாம அறைகள் இருக்கும்போதோ நாம தியானத்துல இருக்கும்போதோ இன்னும் வேற வடிவத்தில் இருக்கும். அப்ப இந்த இடத்துக்குள்ள இருக்கும்போது இது என்னுடைய வடிவத்திலேயே இது ஒரு என்னுடைய ஜெராக்ஸ் தான் அங்க உட்காந்துருக்கு. என்னுடைய ஒரிஜினலை வச்சுட்டு உட்கார முடியறதுக்கு ரொம்ப சிரமம். அப்ப என்னுடைய தியானத்துல என்னுடைய அறைக்குள்ள இருக்கும்போது, நான் வேற வடிவத்துக்குள்ள இருக்கும்போது என்னுடைய முழு வடிவம் சுதந்திரமா செயல்படுது. அது சுதந்திரமா இருக்கு, அது சுதந்திரமான ஒரு செயலாக்கத்தை செய்யுது. ஆனா அதிக கிரௌடு அதிகமான இடங்கள்ல வரும்போது அது என்ன பண்ணுதுன்னா, தன்னை வந்து மறைச்சிக்குது, தன்னை ஒழிச்சுக்குது, இல்லைன்னா 10 அடி 20 அடி போய் தள்ளி நின்னுக்குது. இந்த மாதிரி ஒரு செயல் வடிவம் எல்லாம் தியானத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படும். ஒரு யோகியோடைய அனுபவம், ஒரு சித்தர்னு சொல்றதெல்லாம் ரொம்ப வேற மாதிரியான ஒரு செயல் வடிவம். அதனால இந்த மலையை பொறுத்தளவுக்கு அதிதீவிரமான ஈர்ப்பு கொண்ட மலை, அதிதீவிரமான சக்தி கொண்ட மலை. இடுப்புல அந்த இடுப்பு பகுதிக்குள்ள இருக்கிற அந்த முதுகு தண்டுவடத்தையும் முன்னாடி இருக்கிற இந்த சக்கரங்கள் சொல்லக்கூடிய நம்மளுடைய இந்த இதய பகுதியிலேருந்து கீழே வரைக்கும் வர்ற இந்த 2 ஜங்ஷனா இருக்கக்கூடிய உடலே நம்ம எப்படி இச்சாசக்தி கிரியாசக்திங்கிறதுக்கு 2 வடிவமா பிரிச்சோமோ, அதே மாதிரி பின்னாடியும் முன்னாடியும் உடலே 2 பாகமா செயல்படுது. அந்த 2 பாக உடலை ஒரே பாகமா சேர்க்கிற இடம் இந்த இடம். ஒரு அதிசயத்தை செய்யற இடம் இந்த இடம். ஒரு சாமானிய மனிதனை மரணம் இல்லாத பெருவாழ்வுக்கு மாற்றக்கூடிய ஒரு இடம் எந்த இடம்னா அது ஆழியார் மலை. ஒரு சாமானிய மனிதனை கடவுள் தன்மைக்கு அடைய வைக்க முடியும்னா இந்த ஆழியார் மலையில முடியும். ஒரு மனிதன் தனக்குள்ள ஒரு மேம்பட்ட சிந்தனைக்குள்ள வேற வடிவத்துக்குள்ள போகும்னா இந்த மலையால நிச்சயமா முடியும். ஆனா அந்த மலை உங்களை அழைக்கணும். அந்த மலை ஒரு குரு இருக்கிறார்ல, ஒரு குருவோட அது 1000 குருவுக்கு சமம். அந்த மலையே அழைக்கும். நீங்க வேணும்னா, நான் வேணுங்கிறதுனாலதான் 40 ஆண்டுகள் கழிச்சு என்ன இந்த மலை அழைச்சிச்சு. அதனாலதான் இந்த மலையை பத்தி தெரியறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கப்பட்டது. அதற்கு அடிப்படை தகுதி என்ன அப்படின்னா, இந்த தியானத்துக்குள்ள உள் சுவாசத்துக்குள்ள சில நாடிகள் சில நரம்பு விழிப்படைந்து அந்த தியானத்துல ஒரு பக்குவ நிலைக்கு வரும்போது அந்த இடத்தோட முழு ஸ்கேல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கப்படுது. அதிர்ஷ்டம் இல்ல, பேர் உழைப்பா அது இல்ல, அனுபவங்கிறது உள்ள இருந்து ஒரு செயல் வடிவத்திலிருந்து நடத்தப்படுறது. இது பிராக்டிக்கலா ஒரு மனிதன் புரிந்து தெளிந்து இதுக்குள்ள இருந்து வரணும். பெரிய பெரிய யோகிகள் என்னன்னா ரொம்ப நிதானமா இருப்பாங்க. என்ன நிதானமா இருப்பாங்கன்னா, ஒரு இடத்துக்குள்ள தியானம் பண்ணும்போது பல ஆண்டுகள் தியானம் பண்ணுவாங்க ஒரு இடத்துக்குள்ளே உட்கார்ந்து.
அந்த இடத்துக்குள்ளே அவர் எப்ப சொல்றாங்களோ அது வரைக்கும் அந்த இடத்த காலி செய்யக்கூடாது. ஒரு குகையோ ஒரு மரமோ உட்கார்ந்தே இருப்பாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு உள் உணர்வு வரும், நீ இங்க இருக்க வேண்டாம், நேரடியாக காசிக்கு போ. அப்ப இந்த இடத்துல இருந்து புத்திசாலித்தனமா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தியானத்தை கலைச்சிட்டு அங்கேருந்து முடிச்சுட்டு நேரடியா எங்க அந்த அழைப்பு வருதோ அதை நோக்கி பிரயாணிப்பாங்க. காசு இல்லாம, எந்த அலைபேசி தொலைபேசி இல்லாம, உறவுகள் இல்லாம, எத்தனையோ துறவிகள் கையில ஒண்ணும் இல்லாம 2 காவி துணியை இல்ல 2 கோமணத்தை வச்சுக்கிட்டு பல மலைகள்ல பல காடுகள்ல எத்தனையோ துறவிகள் உட்கார்ந்து உள் உணர்வுல எந்த பகுதிக்கு நோக்கி வா, கிழக்க நோக்கி வாடா, மேற்கு நோக்கி வாடா, வடக்க நோக்கி வாடா, தெற்கு நோக்கி வாடா, இந்த நகரத்துக்கு வாடா, இந்த மலைக்கு வாடான்னா அவன் பாட்டுல போயிட்டு இருப்பான். உணவை தேட மாட்டான், உடைய தேட மாட்டான், காசு பஸ்ஸுக்கு போறது கேட்க மாட்டான், உள் உணர்வுகிட்ட கேட்பான், காசு வேணுமே போறதுக்கு, அதெல்லாம் கேட்க மாட்டான். அவன் பாட்டுல இறங்கி நடந்து போவான். அந்த இடத்துக்குள்ள அவ்வளவுதான். ஏன்னா இந்த உடலுக்கு இந்த இடத்துல இருந்து பெற வேண்டியது அவ்வளவுதான். புரியுதுங்களா? கன்னியாகுமரியில விவேகானந்தர் இந்த இடத்துல இவ்வளவுதான் பெறணும். அதே கன்னியாகுமரியிலே அவர் சமாதி ஆகலே. அப்ப எந்த இடத்துல எவ்வளவு பெறணுமோ அவ்வளவு பெற்று விட்டாச்சுன்னா நீங்க எந்திரிக்க வேண்டாம். உங்க உள் உணர்வு சொல்லும், மகனே எழுந்து, வேலை முடிஞ்சு போ, போய் அங்க போ, அங்க ஒரு வேலை இருக்கு. இப்ப நம்ம ஆளுங்களுக்கு என்னன்னா, ஒரு குருவை பார்த்தோன்னா ஒரு தியானம் வரும், ஒரு செயல் வரும், ஒரு அனுபவம் ஏற்படும், நம்ம கலந்துரையாடல் பண்ணுவோம். அப்ப ஒரு குரு கிட்ட ரொம்ப நாளா போறோம், ஒரு செயல் கிடைக்குது, நல்ல தியானம் வருது, ஆனா அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியலையே. நிறைய பேர் என்னென்னமோ சொல்றாங்களே, சித்துங்கிறாங்க, அதுங்கிறாங்க, கடவுள் நிலைங்கிறாங்க, நமக்கு மாற்றம் அடையலையே. அப்படின்னா ஒவ்வொரு சத்சங்கத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு வடிவத்துக்குள்ளேயும் உங்களை சேஞ்ச் ஆகிறதுக்கான பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்கள் நடக்கப்படும். இல்ல தமிழ்நாட்டு நகரத்துக்குள்ள 1500க்கு மேற்பட்ட இடங்கள்ல நான் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். வெளியில இருந்து பாக்குறவனுக்கு ஒரு முட்டாள், ஒரு கிறுக்கு அந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான்னு தோணும். ஆனா உள்ள எமக்கு மட்டும்தான் தெரியும், ஒரு இடத்துக்கு காரணம் இல்லாம போக மாட்டோம். அது உள் உணர்வுல உணர்த்தப்பட்டு அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும். அந்த இடத்துக்குள்ள இத்தனை மணி நேரத்துக்கு மேல நீங்க என்ன செஞ்சாலும், என்ன பொக்கிஷத்தை கொட்டினாலும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துருவோம். அவ்வளவுதான். அங்க பெரிய பெரிய பெட்டெல்லாம் போட்டிருந்தா கூட வெளியில போடான்னா வெளியில வந்துருவோம். யாரு தடுத்தாலும் நிக்க மாட்டோம். அங்க நம்மளோட உட்கார்ந்துருக்க பெரிய ராஜா உட்கார்ந்து இருந்தா கூட என்னுடைய ஆன்மா கிளம்புன்னா போய்கிட்டே இருப்போம். உட்காந்துருன்னா நீங்க என்ன போட்டு அறுத்து தள்ளினாலும் சரி, காதுல இருந்து ரத்தம் வர அளவுக்கு பேசினாலும் அங்கேயே தான் உட்காந்துருப்போம். அப்படிங்களா? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் என் அனுபவத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன் சாமி, நீங்க சொல்லுவீங்க. எனக்கு சிறு வயது ஞாபகம் வந்துடும். எங்க வீட்டுல சிறு வயதுல இந்த பலகாரம் இதெல்லாம் இருக்காது, அரிசியை போட்டு சட்டியில வறுத்து பொரியரிசியை கொடுப்பாங்க. அந்த மாதிரி பொரியரிசியை வறுத்துக்கிட்டு இருக்காரு, நம்ம பாட்டில் உட்காந்துருப்போம், நான் பாட்டில் உட்காந்துருப்பேன். நீங்க என்ன வேணாலும் பேச வேண்டியது. ஏன்னா 2 நாள் நான் இங்க தான் இருந்தாகணும், அதனால நீங்க வறுக்க வேண்டிய அரிசியை வறுத்துக்கிட்டே இருங்க. நான் பாட்டில் உட்காந்துருக்கிறேன், போடான்னு சொல்லும்போது போயிடுவேன். அவ்வளவுதான் விஷயம். ஆனா உங்களுக்கு என்ன கிடைக்கப்படணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க நான் உட்கார்ந்துருக்கவன் நான் கிடையாது. உங்க ஆன்மாவை ஒரு பிரபஞ்ச பேராற்றல் நேசிச்சு தான் என்ன மாதிரி ஆளாங்க உட்கார வைக்குது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் உள் செயல்ல இருந்து நடத்தப்படுறதுனால தான் உங்களை சந்திக்கிறோம். இது ஒரு ஒரு ப்ரமோஷன் மாதிரி கிடையாது. உங்களை சந்திக்கிறது ஒரு ப்ரமோஷன் கிடையாது, ஒரு 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 இது கிடையாது. ஒரு குரு மாதிரி ஒரு பெரிய ஒரு செயல், ஒரு பிம்பத்தை உருவாக்குறது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு உள் உணர்வு வர்ற ஒருத்தரை உணர்வு பூர்வமா சந்திக்க வைக்குது. சந்தி. அவங்க யாரு, என்ன மதம், ஜாதி, பேரு, படிப்பு எதுவும் கிடையாது. அந்த உயிரோட நீ சந்திக்கப்பட்டாகணும். ஒரு செயல் செய்யணும், அவ்வளவுதான் செயல், அவ்வளவுதான் வடிவம். அப்ப இந்த செயலை, இந்த பக்குவத்தை, இந்த வடிவத்தை இந்த மாதிரி மலைகள் தான் ஏற்படுத்தி கொடுக்குது. அப்ப எங்க கிட்ட என்னன்னா அளவுகோலை வச்சிருக்கு. இந்த மலையில நீ எவ்வளவு பயன்படுத்தணும், அந்த மலையில எவ்வளவு பயன்படுத்தணும். ஆற்றல் அதிகமா இருக்குங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் நான் நினைச்சா எத்தனையோ மாணவர்களை கூட்டிட்டு போய் மேற்கு தொடர்ச்சி மலையில இந்த இடத்துல உட்கார்ந்தா துல்லியமாக ஒருத்தன் ஞானம் அடைவான்னு எனக்கு தெரியும். அந்த இடத்துல உட்கார வைக்க பிரபஞ்சம் எனக்கு அனுமதி கொடுக்கல. எனக்கான அனுமதி இல்லைன்னா இந்த மாதிரி கட்டடத்துக்குள்ள ஏன் உங்களை உட்கார வைக்க போறேன்? இடம் தெரிந்து, விலாசம் தெரிந்து, எந்த இடத்துக்குள்ள உட்கார்ந்த பேர் ஒளி வருமோ அந்த இடத்த தெரிஞ்சும் நான் உங்களை கூட்டிட்டு போக முடியல. காரணம் அதுக்கான அனுமதி இல்லை.
அவர்களை எந்த இடத்துல நீ சந்திக்கணுமோ அங்கதான் சந்திக்கணும், இங்க சந்திக்க கூடாது. இந்த காலகட்டத்தில் அந்த ஆன்மாக்கள் சந்திக்கப்படக்கூடாது. நீங்க தனியா கைலாயத்துக்கு போறதுக்கும் எம் போன்ற ஆள்களோட கைலாயத்துக்கு போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க காசிக்கு போறதுக்கும் என் போன்ற ஆட்கள்ல காசிக்கு போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீ கைலாய மலைக்கு போய் ஆற்றலை பார்ப்ப, நான் உன் கூட இருக்கும் போதே கைலாய மலை வந்துடும். நீ காசிக்கு போய் அந்த காசியோட தன்மையை உணர்வ. நீ ட்ரெயின் ஏறும் போத காசியோட தன்மை இங்க வந்து என்ன வரவேற்று என் கூட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும். இதுதான் செயல் வடிவம். விராலிமலை போறதுக்குள்ள 25 மைலுக்கு முன்னாடியே அந்த மலையில எவெல்லாம் தவம் செஞ்சானோ அவன் முன்னாடியே இருந்து என்ன வரவேற்றான். எந்த மனிதன்கிட்ட போய் இதை பேச முடியும்? எனக்கு தெரியும் அங்க என்ன நிகழப்பட்டது, எதற்காக அழைக்கப்பட்டது. அந்த மலைக்குள்ள ஏறத்தாழ 4 மணி நேரம் டிராவல் பண்ணி 4லிருந்து 12 நிமிஷம் தான் அந்த இடத்துல நான் நின்றுப்பேன். அவ்வளவுதான். எதற்காக அங்க போனனோ அந்த செயல் வடிவத்தை பார்த்தனோ வந்துகிட்டே இருந்தேன். இது எதற்காக உங்களுக்கு சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க தெளிவடையணும். இதுதான் ரொம்ப முக்கியம்.